ஸ்ரீ ராமகிருஷ்ண துறவியர் இயக்கத்தின் தொடக்கம். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் உடல்நிலை நலிவுற்று அவர் காசிப்பூர் தோட்டத்தில் தங்கியிருந்த அந்த நாட்கள் சீடர்களுக்கு மிக கடுமையான பயிற்சி நாட்களாக அமைந்தன. ஒருநாள் நரேந்திரர் உள்ளிட்ட இளம் சீடர்களுக்கு துறவரத்தின் அடிப்படை பாடத்தை கற்றுத்தர குருதேவர் விரும்பினார். அகங்காரத்தை அழித்து அனைவரையும் சமமாக பார்க்கும் பக்குவம் வரவேண்டுமானால் பிச்சையேற்றது மிக அவசியம் என்பதை அவர் உணர்த்தினார். அவர் நரேந்திரரிடமும் மற்ற சீடர்களிடமும் இன்று நீங்கள் வெளியூர்களுக்குச் சென்று பிச்சை எடுத்து வாருங்கள் என்று கட்டளையிட்டார். பெரும் செல்வந்தர் வீட்டு பிள்ளைகளாக வளர்ந்த அந்த இளைஞர்கள் காவி உடை தரித்து கையில் திருவோடி ஏந்தி முதன்முதலாக தெருக்களில் இறங்கினார்கள். நாராயண ஹரி என்று முழங்கியபடி ஒவ்வொரு வீட்டின் வாசலிலும் நின்றனர். அந்த காலகட்டத்தில் நரேந்திரர் பட்ட அவமானங்களும் அவர் சந்தித்த மனிதர்களும் அவருக்கு பெரும் பாடமாக அமைந்தனர். சிலர் பக்தியுடன் உணவிட்டனர், சிலர் ஏளனம் செய்தனர். ஆனால் குருவின் ஆணைப்படி எதையும் பொருட்படுத்தாமல் பிச்சை எடுத்து வந்த உணவை குருதேவரிடம் சமர்ப்பித்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் அந்த உணவைக் கண்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தார். இந்த உணவு மிகவும் தூய்மையானது என்று கூறி அந்த உணவில் ஒரு பகுதியை தாமும் உண்டு மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். இவ்வாறு பிச்சை எடுத்து வந்த உணவை அனைவரும் ஒன்றாக அமர்ந்து உண்ட அந்த தருணமே பிற்காலத்தில் உலகப் புகழ் பெற்ற ராமகிருஷ்ண துறவியர் இயக்கம் தோன்றுவதற்கு முதல் வித்தாக அமைந்தது. தியாகம் மற்றும் சேவையின் அடிப்படையில் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க குருவும் சீடர்களும் அன்று உறுதி பூண்டனர்.